வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை, அவரே சொன்ன விஷயத்தை அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு வந்தேன். அதாவது, ஒரு மனிதனுக்கு கடவுள் பக்தி அவசியம் இருக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, அந்த மனிதன் மனதறிந்து தெரிந்து யாருக்கும் எந்த விதமான வஞ்சகமும் செய்திருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்கள் ஒரு மனிதனிடம் மிக 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 ஆழமாக அழுத்தமாக உண்மையாக இருக்குமானால் அவன் சொன்னது பலிக்குங்கிற நமக்கு நம்பிக்கை வருமா? வராது. ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ அவங்ககிட்ட போய் பேச்சு வாங்காத, அவன் கருணாக்காரன், அவன் சொன்னால் பலிக்கும் அப்படிம்பாங்க. இவர் கருணாக்கு பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் சுத்தமான ஹிருதயத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் பலிக்கும். நல்லதும் பலிக்கும், கெட்டதும் பலிக்கும், ரெண்டுமே பலிக்குமா. அந்த மாதிரி அவர் சொல்கிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். 1960 நினைக்கிறேன். அந்த KR ராமசாமி நடிப்பிசை புலவர்னு ஒரு பெரிய நடிகர் இருந்தார். அவர் இவருக்கு நெருங்கிய நண்பர். அவருக்காக ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்க. நான் பாட மாட்டேன், இனி நான் பாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரிகளை வச்சு எழுதுறாரு. பரிதாபம் பாருங்க, அதுதான் அவர் பாடின கடைசி பாட்டம். ஏன்னா இந்த மாதிரி முரண்பாடான பாட்டுகள் டி ராஜேந்தர் படத்தில் ஒரு தலை ராகத்தில் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? குழந்தை பாடும் தாலாட்டு, மேற்கில் தோன்றும் உதயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முரண்பாடு. நான் ஒரு ராசி இல்லா ராஜா, இந்த மாதிரி. ஆனால் அந்த காலத்திலேயே இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் அதோட பாட முடியலங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கும்போது இவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். தன்னுடைய படத்துக்கே தானே பாட்டு எழுதியிருக்கார். சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுங்கிறது இதானா என்னமோ தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விடியும் விடியும் என்று இருந்தேன், விடியவில்லை, முடிந்து விட்டது அப்படின்னு எல்லாமே ஒரு மாதிரி விரக்தியா, நெகட்டிவா, எதிர்மறையா வர்ற மாதிரி பாட்டு எழுதியிருக்கார். அந்த படத்தில் படாத ஓடுபட்டாராம் படம் எடுக்க. அப்போ ஒரு ஸ்டுடியோ, கிண்டியில் ஒரு ஸ்டுடியோ இருந்திருக்கு. அதில் போய் நாளைக்கு ஷூட்டிங்க்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்துட்டு வந்திருக்கார். அவர் அச்சாரம் அப்படிங்கிறார். அச்சாரம்னா உங்களுக்கு தெரியுமா என்னமோன்ட்டு நான் அட்வான்ஸையும் சேர்த்து சொன்னேன். அச்சாரமாக கொடுத்துட்டு வந்தார், முன்பணம் மாதிரி தான். மறுநாள் காலையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த ஸ்டுடியோ ஓனர் என்ன சொல்கிறாராம், இன்றைக்கி உங்களுக்கு கால் ஷீட் கொடுக்கல, வேறு ஒரு படம் இருக்குது, மந்திர தந்திரங்கள்லாம் நிறைந்த ஒரு மாயாஜால படம், அதுதான் இன்றைக்கி ஷூட்டிங், உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டான். அவர் கண்ணதாசன் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு. உடனே இவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உடனே வாங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குனாங்க. வந்து பார்த்தா அச்சாரம் கொடுத்து வாங்கின ஆள் எல்லாம் இருக்கும், ஆனால் இல்லை அப்படின்னு மண்டையில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு அப்படியே அடி வயிற்றுலேருந்து பற்றிட்டு வருது. ஏற்கனவே இவர் ரொம்ப நொந்து நூடுல்ஸாக போயிருக்கார். அந்த நேரத்தில் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஸ்டுடியோவெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக தாயா போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ இந்த மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதனும் கூட இருக்காராம். இவர் ஆஃபீஸில் வந்து உட்கார முன்னாடி ஒரு ஃபோன், அந்த ஸ்டுடியோ எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுதான். அப்புறம் என்னடான்னு விசாரிக்கும் போது பார்த்தா, அந்த மந்திரஜாலம் மாயாஜால படம்னு சொன்னாங்க இல்லையா, அதில் ஒரு சிங்கத்தினுடைய வாயிலிருந்து நெருப்பு கக்கிற மாதிரி ஏதோ செட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் மேலே போய் அந்த மேலே சாக்கெல்லாம் இருந்திருக்கு, அந்த படுதெல்லாம் இருந்திருக்கு, எல்லாத்துலேயும் பிடிச்சி சுத்தமாக சாம்பலாக எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ தான் இவர் மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் சொன்னாராம், எப்பா இனி நீ வாயை திறந்து யாரையும் ஒன்றும் திட்டிராத, அப்படி அப்படியே பலிக்குதியா அப்படின்னாராம். இவருக்கே ஆச்சரியமாக இருந்ததாம். அப்போது நான் என்ன சொன்னாலும் நடக்கும், என் வாக்கு பலிக்கும், நான் பெரிய ஆள் அப்படின்னு நான் பெருமையில் இதை சொல்லலை. நல்ல மனிதர்கள் சொன்னால் பலிக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் முடிச்சிட்டார். இதுலேருந்து நாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ எதுக்கு நம்ம அதை படிக்கணும், இப்போ நாம் பேசணும், அதை நீங்கள் கேட்கணும். அப்போது ஏழை எளிய மக்கள், இயலாதவர்கள், நல்லவர்கள், இந்த மாதிரி மனிதர்களை
தயவு செய்து தெரியாமல் கூட துன்புறுத்திடாதீங்க. ஒரு நல்ல மனிதனுடைய மனம் வாடுமானால், வதங்குமானால், கசங்குமானால், கண்ணீர் சிந்துமானால் நமக்கு ஆபத்துங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க போதும். சரிங்களா? பொதுவாக யாரையுமே நம்ம துன்புறுத்த வேண்டாம். குறிப்பாக இந்த மாதிரி ஆட்களை ஒன்றும் செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது. சேஃப்டி, அவ்வளோதான். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.